அருளமுதமாக வழங்கப்படுகிறது. உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கம்பராமாயணத்தில் முதல் பாடலிடு கடவுளை வாழ்த்தி வணங்குகிறார். உலகத்தையெல்லாம் படைத்து காத்து அழிப்பவன் பகவான் திருமால். அவனே ஸ்ரீராமனாக அவதரித்து தீயவர்களை அழிக்கிறார், நல்லார்களை காக்கிறார், தர்மத்தையெல்லாம் நிலைநிறுத்துகிறார். அவ்வெம்பெருமானை பற்றி கம்பர் வெகு சிறப்பான 10,000 பாடல்கள் பாடியுள்ளார். ஆதிகாவியமான் வால்மீகி ராமாயணத்தை அடியொற்றி தெள்ளிய தமிழிலே கம்பர் கம்பராமாயணத்தை இயற்றியுள்ளார். அவ்வப்போது இயன்ற போதெல்லாம் கம்பராமாயண செய்யுள்களையும் சேர்த்து நாம் பார்த்து வருகிறோம். இப்போது ஜனஸ்தானத்தில் கரதூஷணாதிகளோட ராமம் சண்டையிட்டது, பின்னால் சூர்பணகை ராவணிடத்திலே வந்து புகார் செய்தது, ராவணன் மாரீச்சனிடத்திலே போய் மாயமானாக வர வேண்டியது ஆகிய கதைகளை பார்ப்போம். கம்பராமாயணத்தின்படி இந்த நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னால் ரொம்ப ஆச்சரியமான ராமர் அவருடைய திருமஞ்சனத்தை தரிசிக்கப் போகிறோம். சிங்கிலிக்குப்பம், சென்னையிலிருந்து செங்குன்றம் மார்க்கமாக திருவள்ளூர், அந்த வழியில் வாணியஞ்சத்திரத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில், அலமாதி ஊரிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் சிங்கிலிக்குப்பம் ஊர் உள்ளது. கோதண்டராமன் பெருமானுடைய அற்புதமான திருமேனி. மூலவரை சித்திர ரூபத்தில் சேவித்துக் கொள்ளுகிறோம். உயரமான எம்பெருமான், நடுவே ஸ்ரீராமன், ஓர் புறத்தில் லக்ஷ்மணன், மற்றொரு புறத்தில் சீதை, ஆஞ்சநேய சுவாமி அவர்களை வணங்கிக் கொண்டே எழுந்துருளி இருக்கிறார். உற்சவருக்கு நாம் சென்ற அன்று அத்புத திருமஞ்சனம் நடைபெற்றது. அபிஷேகம், திருமஞ்சனம் என்றெல்லாம் கொண்டாடுகிறோம். பெருமானை குளிர்விக்கும் உபசாரம். இதோ ஒவ்வொன்றாக அவருக்கு வரிசையாய் பால் திருமஞ்சனம், தயிர் திருமஞ்சனம் ஆகியவையெல்லாம் நடைபெறுகின்றன. நடுவிலே உற்சவர் நெருங்க போய் சேவித்தால் அழகு கொஞ்சும் திருமுகமண்டலம், பேசத் துடிக்கும் திரு உதடுகள், கருணையை பொழியும் திருக்கண்கள், அகன்னு பறந்திருக்கும் திருநெற்றியில் துலங்கும் திருநாபம், இழுத்து கட்டப்பட்ட சிகை, ஆச்சரியமான திருக்குழல், நீண்ட கிரீடம், பாகூதண்டங்கள், அகன்னிருக்கிற திருத்தோள்கள், நீண்ட திருக்கைகள். இப்படி பரமசுந்தர மூர்த்தியாக ராமன் எழுந்தருளி உள்ளார். உயர்த்தி பிடித்த இடது திருக்கையில் வில்லும், வளைத்து பிடித்த வலது திருக்கையில் அர்த்த சந்திர வடிவத்தில் இருக்கும் அம்பையும் சேவித்துக் கொள்ளுகிறோம். உற்சவமூர்த்திகளை தரிசித்துக் கொண்டே ஆஞ்சநேயர் நிமிர்ந்த திருக்கோலத்தோட கைகளை கூப்பிக்கொண்டு கதையை கீழே வைத்து ஹஸ்தத்தோட சேவை சாதிக்கிறார். பெருமான் ராமச்சந்திரனின் திருமார்பில் லக்ஷ்மி பதக்கம், ஆச்சரியமான வெள்ளி பதக்கம், தன் ஆட்சியார தானே திருமார்பில் எழுந்துருள பண்ணி கொண்டிருக்கிறார். திருமஞ்சனத்தை மேலும் தரிசிக்கிறோம். முதலில் பாலால் திருமஞ்சனம். பால் போன்ற இனிமையானவன், வெளுத்த உள்ளம் படைத்தவன் எம்பெருமான். அடுத்து தயிர். பாலுக்குள்ளேதான் தயிர் உண்டு, ஆனால் பாலே தயிர் அல்ல. பாலை உரகுத்தி பின்னால் தானே தயிராகும். அதப்போல் வெறுமனே பக்தி இருந்தா போதுமா? இடைவிடாமல் பெருமான தியானித்தால் தான் தயிர் போல் அவர் கிட்டுவார். அடுத்து தேன். பல புஷ்பங்களிலிருந்து எடுத்து வரப்பட்ட ரசங்கள் கலந்ததுதானே தேன். அதப்போல் பல பல நல்ல பண்புகளின் குணக்கூட்டம், பண்புகளின் கூட்டம்தான் ஸ்ரீ ராமச்சந்திரன். இத்திருக்கோயிலின் சிறப்பு, அர்ச்சக சுவாமிகள் எல்லாம் பெருமானிடத்தில் பரிவோடே கைங்கரியம் புரிகிறார்கள். பார்த்து பார்த்து தங்கள் குழந்தைக்கு செய்யுமா போலே, அரசனுக்கு செய்கிறா போலே, இளவரசனுக்கு செய்யுமா போலே பணிவிடை புரிகிறார்கள். இதோ மஞ்சள் காப்பு சாத்தும் நேர்த்தி, சந்தனம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் பெருமானுக்கு எடுத்தது. ஓரோரிடத்திலும் மஞ்சள் காப்பு சமர்ப்பித்து அதுக்கு அலங்கரிக்குமா போலே இதோ குங்குமத்தையும் இழிச்சுகிறார்கள். மஞ்சளும் குங்குமமாக சேர்ந்து
பெருமானுக்கு ஒரு கவச்சத்தை போலே விளங்குகிறது. இதிலும் திருமஞ்சனம் ஆச்சரியமான எத்தனை வர்ணக்கலவை. அவரே நிகுநிகுன்னு அழகான விக்கிரக ரூபத்தில் உள்ளார். அவருக்கு மஞ்சள் காப்பு, அதில் குங்குமம், சிவக்கு குங்குமம், விழக்கூடிய தண்ணீர் அனைத்தும் மஞ்சள் நீர். மேலும் அதோடு இல்லாமல் அழகான துளசி மாலை பச்சை வர்ணத்தில், கதம்ப மாலை சகப்பு பச்சை வெள்ளை ஆகிய புஷ்பங்கள். இது இத்தனை வர்ணமும் சேர்ந்து ஆகாயத்தில் ஒரு 7 வானவில் எப்படி களிநடம் புரியுமோ அதைப்போல ராமன் எழுந்துருளி உள்ளார். திருமஞ்சனம் முடிந்த பிற்பாடு ஊஞ்சலில் எழுந்துருள பண்ணி புஷ்பாலங்காரம், புதியதாக வஸ்திரம் சமர்ப்பித்து ராஜா வேஷத்தில பெருமாள் எழுந்துருளி உள்ளார். தலையிலே இருக்கும் கிரீட்டம், அதில் சுற்றி இருக்கும் பூ, அரசன் அலங்காரத்திலே நிறைய புஷ்பங்களை சாத்தி கொண்டு ஊஞ்சலில் முன்னும் பின்னும், டோலைன்னு சொல்லுவார்கள், முன்னும் பின்னும் ராமன் அசைந்து அசைந்து நமக்கு அனுகிரகம் புரிகிறார். என்று சிங்கிலி குப்பத்தில் ராமனுடைய திருமஞ்சனம், அவனுடைய ஆச்சரியமான அலங்கார திருக்கோலம், அவனுக்கு நடந்த திருவாராதனம், இவை அனைத்தையும் சேவித்துக் கொண்டோம். இத்தோட கம்பராமாயணத்தை பார்ப்போம்னு சொல்லியிருந்தேனே, அந்த கதையை கேட்கலாம். கரன் வதைப்படலம். கம்பர் கூறுகிறார், வளைந்த காலையின் வளைந்தது அவ்விராமன் கை வரி வில், விளைந்த போரையும் ஆவதும் விளம்புதும் விசையால் புளைந்த பாய் பரி புரண்டன, புகர்முக பூட்கை உழைந்த மால்வரை உறும் இடி பட ஒடிந்தென்ன. ராமனுக்கும் 14,000 அரக்கர்களுக்கும் போர். அந்த சமயத்தில் அன்னு நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்தவெங்கனை காகுத்தன். அவன் கையில் பிடித்திருப்பது வில்லா அல்லது மேருமலையா, வில்லிருந்து புறப்படுபவைகள் அம்பா அல்லது தீ கங்குகளா என்று புரியாமல் அரக்கர்கள் திகைத்தனர். காலை பொழுது புலர்ந்தது தெரிகிறது, அதற்குள் மாலை வந்து விட்டதா என்று சூரியன் நினைப்பரே, அந்த சூரியனுடைய ஒரு முகூர்த்த நேரத்துக்குள்ளே அனைத்தும் நடந்தது. காலையிலிருந்து மாலை வரை அல்ல, ஒரே முகூர்த்த நேரம். அதற்குள் அனைவரும் அழிந்தனர். 1, 10, 100, 1000, கோடி என்று உணரா துன்று பத்திய ராகவன் சுடுசரன் துறப்ப சென்று பத்திர தலையின் மலை திரண்டன்ன கொன்று பத்தியில் குவித்தன பிணப்பெரும் குன்றம். ராமனிடத்திலிருந்து 1, 10, 100, 1000 கோட்டியா என்று தெரியாமல் வரிசையாக அம்புகள் பறந்து வந்தன, அனைவரையும் அழித்தன. அலை மிதந்தன குருதியின் பெருங்கடல், அரக்கர் தலை மிதந்தன. அலையா கடலா அல்லது குருதி புனலா, அதில் அரக்கர்களின் தலை மிதக்கின்றனவா? நெடுந்தடி மிதந்தன, தடக்கை மலை மிதந்தன, வாம்பரி மிதந்தன. ஆனையோ குதிரையோ தேர்களோ அனைத்தும் மிதந்தன. சில மிதந்தன மிதந்தன கொடி நெடுந்தேர்கள். கொடியோடு கூடிய தேர்களெல்லாம் காணும், குதிரைகளெல்லாம் காணும், ஆனைகள் ஒட்டடங்கள் அனைத்தும் அடித்து போயின. இப்படியாய் ராமனுக்கும் தூஷணனுக்கும் சண்டை நடந்து முடிந்தான் தூஷணன். திரிசிரா அழிக்கப்பட்டான். இறுதியாக கரனோட போர். அப்போது ராமன் கையில் பிடித்திருந்த வில், அந்த வில்லின் பிடியை ஒடித்து விட்டான் கரன். முடிப்பெண் என்று ஒரு மொய் கணையால் என தொடுத்து நின்று உயர்த்தோள் உற வாங்கினான். பிடித்த திண் சிலை பேர் அகல் வானிடை இடிப்பின் ஓசைபட கடிது இற்றதே. ராமன் கையில் பிடித்திருக்கும் வில், அதன் பிடியை உத்தன் ஒடிக்க வேணுமானால் நிஜமாகவே வீரனாக இருந்திருக்க வேண்டும். ஒடிந்தது. வருணன் கொடுத்த வில்லை ராமன் எடுத்துக் கொள்ளுகிறான். என்னும் மாத்திரத்து ஏந்திய கார்முகம் சின்னம் என்னும் தனிமையும் சிந்தியான். மன்னர் மன்னவன் செம்மல் மரபினால் பின்னுற தன் பெருங்கரம் நீட்டினான். தேவலையே, நம்ம விட யுத்தத்தில் நல்ல உற்சாகத்தோடு இருக்கிறானே என்று சொன்ன ராமன் சிறந்த தன்னுடைய வரபலத்தால் வருணனே கொடுத்திருக்கும் வில்லை பிடித்தான். அதிலிருந்து உயர்ந்த அஸ்திரத்தை எய்ய கரன் மடிந்து போனான். ஆர்த்து எழுந்தனர், ஆடினர் பாடினர், தூர்த்து அமைந்தனர் வானவர் தூய்மலர், தீர்த்தனும் பொலிந்தான் கதிரோன் திசை. அப்போதுதான் சூரியனுக்கு நிம்மதி ஏற்பட்டு கிழக்கே உதித்தான். அப்போதான் இந்திரனுக்கு நிம்மதி ஏற்பட்டு ஆகாயத்திலிருந்து பூமாறி மொழிந்தான். அனைவரும் எழுந்தனர், ஆடினர் பாடினர். ராமனை சீதை கண்டால் அள்ளி அணைத்து கொண்டாள். மூத்தம் ஒன்னில் முடிந்தவர் மொய் புண்ணீர் நீத்தம் ஓடி நெடுந்திசை நேர் உற கோத்த வேலை குரலென வானவர் ஏப்த வீரன் இனிதி இருந்தான் அரோ. இப்படி தன் வீரத்தை வெளிப்படுத்திய ராமன் சீதை ஆகியோர் பஞ்சவடியிலே வாழ்ந்து வந்த போது, இந்த காலத்தில் சூர்பனகை அடிபட்டவள் ஓலமிட்டு கொண்டு போய் ராவணனிடத்தில் பேசினாள். இது புரிந்தவர் யார் என்று ராவணன் விசாரிக்கிறான்.
கானிடை அடைந்து புவி காவல் புரிகின்றார். மீனுடை நெடுங்கொடியினோன் அணையர் மேல் கீழ் ஊனுடை உடம்பு உடமையோர் உவமை இல்லா மானிடர் தடிந்தனர்கள் வாழ்வுருவி என்றாள். ராவணா, நீ நினைக்கிறா போல இந்திரனோ சந்திரனோ குபேரனோ அல்லர்கள், மனிதர்கள். கையில் வாழ் பிடித்திருக்கிறார்கள், வில் வைத்திருக்கிறார்கள். இவர்கள்தான் 14,000 பேரை அழித்தார்கள். மேலே சூர்பனகை ராமலக்ஷ்மணர்களை வர்ணிக்கிறாள். மன்மதனை ஒப்பர் மணிமேனி வடமேரு தன் எழில் அழிப்பர் மேருமலையை வென்றிருக்கும் எழில் மேனி மன்மதன போன்ற அழகிய மேனி திரள் தாளின் வலி தன்னால் என் அதனை இப்பொழுது இசைப்பது உலகு ஏழின் நல் மதம் அழிப்பர் ஓர் இமைப்பின் நனி வில்லால். அவர்கள் ஒரு முறை கண்ணமைத்தால் அதற்குள் அவர்கள் கையில் பிடித்திருக்கும் வில் 7 லோகத்தை கூட அழித்துவிடும். இப்படி பேசியவள் சீதையின் அழகை நன்கு எடுத்து கூறுகிறாள். ஆரவள் என்னலோடும் அரக்கியம் ஐயர் ஆழித்தேர் அவள் அல்குல் கொங்கை செம் பொன் செய் குலிகச் செப்பு பார் அவள் பாதம் தீண்ட பாக்கியம் படைத்ததம்மா. பேர் அவள் சீதை, அவள் பெயர் சீதை. அவள் பாதம் பூமியில் படிவதற்கு பூமியேதான் பெரும் தவம் செய்திருக்க வேண்டும். தேர் போல் நடந்து வந்தாள். அழகிய அகன்ற திருக்கண்கள் கொண்டவள். இப்படிப்பட்ட சீதையால் தான் ராமனும் இலக்குவனும் என்னை இப்படி ரூபமே இல்லாமல் காது மூக்கை அறுத்து விட்டார்கள் என்றெல்லாம் பேச ராவணன் வெறி கொண்டான். அந்த சீதையை கவர்ந்து வர வேண்டும்னு நினைத்தான். மந்திரிகளோட ஆலோசனை செய்து ராவணன் மாரீச்சனை அடைகிறான். உன் உதவி தேவை, நீ மாயமானாக போக வேண்டும். ஏவின செலதர் ஓடி ஏ எனும் துணையில் எங்கும் கூவினர் கூவலோடும் குறுகினர் கொடித்தின் தேர்மேல் மாவினில் சிவிகை தன்மேல் மழை மத களிற்றின் வைய தேவரும் வானன் தன்னின் தேவரும் சிந்தை சிந்த. இது மாரீச்சன் வதைப்படலம். ராவணன் மந்திரிகளோட பேசினான். தேவர்களுக்கெல்லாம் பயம். ராவணனுக்கு கோபம் வந்தால் என்ன செய்வானோ? இந்திரனே அனுமதி பெற்றுத்தான் லங்கைக்குள் நுழைய வேண்டும். சூரியன் அனுமதி பெற்றால் தான் ஒளிவிட முடியும். அடுத்து மாரீச்சன் வதைப்படலம். எதற்காக ராவணா வந்திருக்கிறாய் என்று மாரீச்சன் ராவணனை கேட்கிறான். இருந்த மாரீச்சன் அந்த ராவணன் எய்தலோடும் பொருந்திய பயத்தன் சிந்தை பொறுமுற்று வெறுவுகின்றான். நினைத்தவுடன் நடுங்கினான். ராவணன் எதற்கு வந்திருக்கிறார்? நம்மிடத்தில் என்ன கேட்கப் போகிறார்? கருந்தட மலை அண்ணானை எதிர்கொண்டு கடன்கள் யாவும் திருந்திய செய்து அவருக்கு வேண்டிய உபசாரங்களை செய்து செவ்வி திருமுகம் நோக்கி செப்பும். ராவணனை பார்த்து மாரீச்சன் கேட்கிறான், என்னால் உனக்கு என்ன ஆக வேண்டும்? எதற்கு என் ஆசிரமத்தை தேடி வந்திருக்கிறார்? அப்போது ராவணன் பதில் கூறுகிறான், ஆனது அனைத்தும் ஆவி தரித்தேன் அயர்கின்றேன் போனது பொறுப்பும் மேன்மையும் அற்றேன் புகழோடும் யான் அது உனக்கு இன்று எங்கன் உரைக்கேன் இனி என் பெருமையெல்லாம் இழந்தேன் புகழை இழந்தேன் இனி ராவணன்னு பேர் சொல்லிக் கொள்ளவே வெட்கப்படுகிறேன். என் கதையை எப்படி சொல்லுவேன்? கூட பிறந்தவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். பழி தீர்க்க துடிக்கிறேன். வானவருக்கும் நாண அடுக்கும் வசை மன்னோ. வானவர்கள் எல்லாம் தேவர்கள் என்னை பார்த்து எள்ளி நகையாடுகிறார்கள். ஒரே முடிவு, அந்த சீதையை கவர வேண்டும். வெப்பு அழியாது என் நெஞ்சும் உலர்ந்தேன் விழுகின்றேன். ஒப்பு இலர் என்றே போர் செயல் ஒல்லேன். உடன் வாழும் துப்பு அழி செவ்வாய் வஞ்சியை வவ்வ துணை கொண்டிட்டு இப்பழி நின்னால் தீரிய வந்தேன். இவன் என் பெயர் இழந்திருக்கிறேன். இந்த பழியை உன் உதவியால் தான் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று ராவணன் கேட்க மாரீச்சன் அறிவுரை கூறினான். அற்ற கரத்தோடு உன் தலை நீயே அனல் முன்னில் பற்றினை உய்ந்தாய். பற்பல காலம் பசி கூற உற்று உயிர் உள்ளே தேய உலந்தாய். பிணை அன்றோ பெற்றனை செல்வம் பின் அது இகழ்ந்தால் பெறலாமோ? என்ன அழகா சொல்றான் பாருங்க. எவ்வளவு கட்டப்பட்டு உன் உடலை வருத்தி எத்தனை 1000 ஆண்டுகள் தவம் புரிந்து நான்முகனிடத்திலிருந்து சாகாவரம் பெற்றாய். அவ்வளவு கட்டப்பட்டு பெற்ற வரத்தையா அழித்து கொள்ள போகிறாய்? உயிர் வாழ மாட்டாய். அந்த வரம் சிறக்க வேண்டுமானால் ராமனிடத்தில் அபச்சாரப்படாதே என்று எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்காமல் மறுபடியும் ராவணன் நிர்பந்தப்படுத்துகிறான். ஈசன் முதல் மற்றும் இமையோர் உலகம் மற்ற தேசம் முதல் முற்றும் ஓர் இமைப்பின் உயிர் தின்ப கோஷிகன் அளித்த கடவுட்படை கொதிப்பொடு ஆக இல கணிப்பு இல ராமன் அருள் நிற்ப. நான் விஸ்வாமித்திர யாக சம்ரக்ஷணத்தின் போது பட்ட பாடு, பின்னால் ராமன் எய்த அம்புகள் அனைத்தையும் கூறினான். ஆனாலும் ராவணன் கேட்கவில்லை. மாரீச்சா சொல்வதை கேள், போ, மாயமானாக பொன்மாக சீத முன்னாடி நடமாடு என்று கூறினான். வேறு வழி இல்லாமல் மாரீச்சனும் ஏற்றுக்கொண்டான். அடுத்து என்ன செய்கிறான்னு பார்ப்போம்.
இப்போது சிங்கிலி குப்பத்தில் கோதண்டராமனிடத்திலே விடை பெற்று கொண்டு புறப்படுவோம்.